ஒரு நாள் இளம்பூதி அந்த தோட்டத்து வழியா வரான். அங்க பசியினால ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே அதை எடுத்துட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட சொல்லி ஆபுத்திரன் அப்படின்னு பேர் வச்சு இவங்க 2 பேருமே அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாம சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. ஆபுத்திரன் சிறுவனா இருந்தப்போ ஒரு நாள் தெருவுல ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு பசு கட்டி வைக்கப்பட்டு துன்பப்படுறத பாக்குறான். அது அவனுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அதனால அன்னைக்கு ராத்திரியே எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா சத்தம் போடாம போய் அந்த பசுவை அவிழ்த்து விட்டுறான். இத பார்த்த ஊர் மக்கள் இவன் பசுவை திருட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் பிடிச்சுக்கிறாங்க. உடனே இளம்பூதி இவன் என்னோட மகனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்மளால வாழ முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆபுத்திரன் அங்கிருந்து கிளம்பி தென்மதுரையை வந்து சேர்றான். அதுக்கப்புறம் தென்மதுரையில வந்து ஆபுத்திரன் சிந்தாதேவி கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்பலத்துல தங்கிக்கிறான். அங்க வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடுறான். அவன மாதிரியே இன்னும் நிறைய பேர் பிச்சை எடுத்து அங்க சாப்பிட்டுட்டு தங்கிக்குவாங்க. அதனால அவன் பிச்சை எடுக்கிறதுல கொஞ்சம் மத்தவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுவான். அப்படி ஒரு நாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.